ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 13வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தினேஷ், மணி, விஜய், விஷ்ணு, ரவீனா, மாயா மற்றும் நிக்சன் அவர்கள். ஸோ இந்த 7 பேரில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் மேலேருந்து கீழே வந்திருக்காங்க, கீழேருந்து மேலே போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துட்டு போகிறோம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்னா, நம்மளோட தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்து இவர் தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காரு. மற்றவங்களெல்லாம் வந்து கீழே தள்ளி விட்டுருக்காப்புல. சொல்லப்போனால் இப்போ இவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,107 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.86% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 23.09% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டே தான் வந்து வந்துட்டுருக்கு. ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 பாயிண்ட்டு. ஆரம்பிக்கும் போது 24.82% வந்து ஆரம்பித்தார். பட் இப்போ 23.09% வந்து இருந்துட்டுருக்காரு. இப்படியே போனால் இவருக்கு வந்து நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் வாங்கி நல்ல ஓட்டிங்ஸும் வாங்கி நல்ல ஒரு பொசிஷனையும் வந்து பிடிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 71,680 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.7%ஓட மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 19.67% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, அதே மாதிரி ஓட்டிங்ஸ்லையும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதன் விளைவுகள் தான் 71,000 வாக்குகள் வந்து ஒரு நாள், அதாவது நேற்றுக்கு இரவு ஆரம்பித்தது இன்றைக்கி இரவு முடிவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 71,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மணி அவர்கள்லாம் இவ்வளோ தூரம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. பட் அதெல்லாம் வந்து உடச்சி கம்பேக் வந்து கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ப்ரோ வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,931 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.89% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாப்புல. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 15.08% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட விஷ்ணு அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தோட தொடக்கத்தில், அதாவது நேற்றுக்கு 13.3% வந்து ஆரம்பித்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 15.08% வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த ஒரு விதத்தில் வந்து இவர் முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பைக் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதன் விளைவாக தான் 4th பொசிஷனில் இருந்த இந்த மனுஷன் இப்போ 3rd பொசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கடுத்து 3rd பொசிஷனில் இருந்த நம்ம விஜய் அவர்கள் இப்போ 4th பொசிஷனில் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,413 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.6%ஓட மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 13.29% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட விஜய் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கூட ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஆனாலும் கேம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து இல்லை. ஸோ அதன் காரணமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவு சப்போர்ட் வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தார் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாக்குகள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தார். நிறைய ஹோப்பும் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோப்பெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் மாயாவுக்கு நிறைய சொம்படிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியாக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக கூட வந்து இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5th பொசிஷனில் நம்மளோட ரவீனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,036 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.75%ஓட மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 10.99% வந்து இருந்துகிட்ருக்காங்க ரவீனா அவர்கள். ஸோ ரவீனா தாகா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனிஹவ் ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸும் வந்து வாங்கியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் ரவீனா அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாக்குகள் வந்து குவியப்பட்டது. பட் இப்போது அவங்களோட கேம் பிளே என்ன, அவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போதைக்கு வந்து வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி தான் வந்து தோணிட்டுருக்கு.
ஏன்னா மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது இவங்க அதிகப்படியான வாக்குகள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வாங்கியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ மணிச்சந்திரா 2வது பொசிஷனில் இருக்கார், 71,000 வாக்குகள். பட் ரவீனா 40,000 வாக்குகளில் தான் வந்து இருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th பொசிஷனில் நம்மளோட நிக்சன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,277 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.81% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 9.41% வந்து இருந்துட்டுருக்காரு நிக்சன் அவர்கள். ஸோ நிக்சன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு சூப்பரான ஸ்கோப்பும் வந்து இருந்தது. ஒருவேளை பிரதீப் ஆண்டனி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நிக்சன் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் பிரதீப் ஆண்டனியும் அந்த இடத்துல இல்லை. இப்போ நிக்சன் வந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரியும் இல்லை. ஸோ அதன் காரணமாக நிக்சன் அவர்கள் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது. ஆனாலும் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் மாயா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,892 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.3% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 8.47% வந்து இருந்துகிட்ருக்காங்க மாயா அவர்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரிசல்ட்டு. மாயா தான் இப்போதைக்கு வந்து கடைசி பொசிஷனில் வந்து இருக்காங்க. அண்ட் நிக்சனுக்கும் மாயா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 4,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெறவங்க டைரெக்டாக வந்து ஃபினாலேக்கு வந்து போகலாம். ஒரே ஒரு பர்சன் தான் போக முடியும். அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து எவிக்ஷனும் ஒரே ஒரு எவிக்ஷன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் காலையிலே அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாப்புல. ஒருவேளை அவர் வந்து வாய் தவறி சொல்லிட்டாரா இல்லை உண்மையாக சொல்லிட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு நம்ம எப்போ வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதை தாண்டி நம்ம ஜென்ரலாக வந்து கேம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக தான் வந்து போயிட்டுருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டாஸ்க் வந்து ஆரம்பித்த அப்புறந்தே பயங்கர ரகலையாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. யார் வந்து எவிக்டாக வெளியே போவாங்க, யார் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் 5லேருந்து 7 கேம்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அந்த 5லேருந்து 7 கேம்ஸில் வந்து யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த தடவை அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும். அந்த 15 டாஸ்கில் யார் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்களோ, வாக்குகள் இல்லை பாயிண்ட்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுக்கப்படும். அதாவது டிக்கெட் டு ஃபினாலேவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்கேற்க முடியும். ஸோ அதன் காரணமாக இந்த போட்டி அப்படிங்கிறது வந்து பயங்கர டஃப்பாக தான் வந்து போயிட்டுருக்க போது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனாலும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணாத சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காகவும் மற்றவங்க வந்து இவங்களுக்காகவும் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதன் காரணமாக இன்னும் கூட சுவாரஸ்யமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா குரூப்பாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நடந்த டாஸ்க்குமே கூட வந்து அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஷ்ணு அவர்கள் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் அதிகப்படியான வாக்குகள் அண்ட் பாயிண்ட் வந்து வாங்கியிருந்தாலும் கூட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் குரூப்பாக வந்து இது பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க எல்லாம் வந்து சண்டை கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் விளைவுகள் வந்து கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி வீக் வந்து தெரியும். பட் எனி ஹவ் டாஸ்க் இஸ் அ டாஸ்க் எப்படினாலும் நம்ம பண்ணணும், அது எந்த மாதிரியான யுக்தினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்கள்லையும் அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. யாரெல்லாம் நேர்மையாக இருந்து அந்த டாஸ்க் வின் பண்ணுறாங்களோ வின் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி நேர்மையாக இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி அந்த டாஸ்க்கை வந்து வின் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து எப்பவுமே வந்து இருந்திருக்கு. பட் இந்த தடவை கரெக்டான டைமை வந்து எடுத்துக்கிட்டு குரூப்பாவோ இல்லை வந்து இண்டிவிஜுவலாவோ இல்லை மேனிப்புலேஷனோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை குரூப்பிசமோ ஃபேவரட்டிசமோ எதனாலே பயன்படுத்தி கேமை வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஷ்ணு வந்து வெற்றி பெற்றார். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட் வந்து இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட விஷ்ணு தான் வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 3 பாயிண்ட் வந்து அவருக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே டாஸ்க் இஸ் அ டாஸ்க் நீங்கள் எப்படினாலும் விளையாடலாம். உங்களுக்காக நீங்கள் எப்படினாலும் சர்வைவ் பண்ணலாம். உங்களுக்காக நீங்கள் 10 பேர் இல்லை 15 பேர் கூட வந்து நீங்கள் பேசலாம். நீங்கள் காலில் கூட உழுந்து அந்த பாயிண்ட்டை வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன நாளையும் பண்ணலாம். ஆனாலையும் எண்ட் ஆஃப் தி வீக் வந்து
உங்ககிட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து விஷ்ணு வந்து டேரெக்டாகவும் சூப்பராகவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதன் காரணமாகவே 3 பாயிண்ட் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டாஸ்கில் வெற்றி பெற்றது விஷ்ணு. இன்றைக்கி ஒரே டாஸ்க்கு தான். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அந்த டாஸ்க்கெலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களை மாதிரி நானும் வந்து ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ மூலமா யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தரம் செஞ்சீங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.